திரு தராசு ஷியாம் சார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். பேரவையில் நடைபெற்ற மோதல், அந்த வார்த்தை பிரயோகங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே சமூக நீதியை யார் கடைபிடிக்கிறா? இந்த கேள்விக்கான விடை என்பது 3 கூறுகளாக நீங்க பார்க்கணும். கொள்கை, நடைமுறை, ஆட்சி நடவடிக்கை, 3 வகையில பார்க்கணும். வன்னியரசு சொல்வதில் ஒரு முக்கிய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்போ அதிகாரத்துல பங்கு தரோமோ அப்பதான் உண்மையான சமூக நீதி கிடைக்கும். அது யாராக இருந்தாலும் சரிதான். அப்ப அது ஆட்சி நடவடிக்கை. கொள்கை நடைமுறைன்னு பார்க்கும்போது திமுக அதிமுக இரண்டுக்கும் ஒரு புரூடு சமூக நீதி பார்வை இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது முதல் 1977 ஆட்சிக்கு வந்த முதல் உரையிலேயே திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு அவர் சொன்னார். சட்டமன்றத்திலே பதிவு இருக்கு. எதுல எல்லாம் அப்படின்னா சமூக நீதி உள்ளிட்ட 5 விஷயங்கள்ல 5 விஷயங்களை குறிப்பிட்டு 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கி. இதற்கு முன்னோடி எங்க இருந்து வருதுன்னா 1920-21 கம்யூனல் ஜீவோ, முத்தியா மோலியார் கம்யூனல் ஜீவோ, பிராமணர் அல்லாதோர் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. தந்தை பெரியார் அதை ரொம்ப பாராட்டுறாரு. இதை எல்லா துறைகளுக்கும், அது பத்திரப்பதிவு துறைக்கு மட்டும்தான் அவர் முதல்ல கொண்டு வர்றாரு. எல்லா துறைகளுக்கும் விஸ்தரிக்கணும்னு சொல்றாரு. நீதி கட்சி ஆட்சியிலேயே எல்லா துறைகளுக்கும் அது விரிவாக்கம் செய்யப்பட்டது. இப்போ 100 வருஷத்துக்கு மேல நம்ம சமூக நீதி கொள்கையில தமிழ்நாடு எந்த கட்சியாக இருந்தாலும் அதுல உறுதியா இருக்கு. காங்கிரஸ் உள்ளிட்ட அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே கக்கனவர்களுக்கான ஒரு பெரிய முக்கியத்துவம் தரப்பட்டது. உள்துறை அவர் பொறுப்புக்கு போச்சு. அவர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆக தமிழ்நாடு அரசியல் என்பது சமூக நீதிக்கு உள்ளிட்டதுதான், சமூக நீதி கொள்கைகளுக்கு உள்ளிட்டதுதான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது கொள்கை, நடைமுறையும் கூட இதுதான். ஆனால் திமுக மீதான விமர்சனம் என்ன வரும்னா, சமூக நீதி நீங்க பேசுறீங்க, ஆனா வாரிசு அரசியல் தான் இருக்கு. வாரிசு அரசியல் நான் மேல்மட்டத்தில் மட்டும் சொல்லல, கீழ்மட்டம் வரைக்கும், ஒன்றியம் வரைக்கும் அல்லது பேரூர் சிற்றூர் கிளை அளவுக்கு கூட வாரிசு அரசியல் இருக்கு. அப்படிங்கும் போது அதுல என்ன உண்மையான சமூக நீதி இருக்கு? வன்னியரசோட ஆதங்கம் அதுதான். அதாவது அமைச்சரவையில விஜய் அவர்கள் ஒரு அமைச்சர் தலித் மக்களுக்கு ஒதுக்கீடு செய்தாருன்னு சொல்றதை விட கூட கீழ்மட்டத்திலே அது பிரதிபலிக்குது. இதுல திமுக வைக்கிற கவுண்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா, உயர்கல்வித்துறை அமைச்சரே நாங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம், எனவே எங்களுக்கு அதே பார்வை இருக்கு. அதாவது தாவேகாவை பொறுத்தவரையில் அவர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இன்னமும் ஒரு நீண்ட நெடிய ஆட்சியில் அனுபவம் தேவைப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் நம்ம தாவேகாவை அனலைஸ் பண்ண முடியும். இல்ல, அவங்க எடுத்தவனே சொல்றாங்களே, நாங்க 8 பேர் பட்டியல் இனத்தவரை அமைச்சர்களாக்கி இருக்கிறோம். அதுபோக இன்னும் சில விஷயங்கள், அம்பேத்கர் பெரியாரை நாங்க முன்னிறுத்துறோம், எங்க தலைமை அலுவலகத்துல சிலை இருக்கு, அறிவாலயத்துல அந்த சிலையெல்லாம் இருக்கா, அப்புறம் வேங்கை வயல் விஷயமா இருக்கட்டும், பட்டியல் இனத்து அனைத்து சாதி அர்ச்சகராகுவதற்கெல்லாம் இவங்களே புறவாசல் வழியா கேஸை போட்டு தடுத்து நிறுத்தி மதவாதிகளுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க, இப்படி ஏகப்பட்ட இரட்டை வேடம் போட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு சண்டை நடந்துச்சு சட்டப்பேரவையில. அப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்குதா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற அந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் போது பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முள், அந்த முள்ளை நாங்கள் அகற்றுகிறோம் அப்படின்னு தான் கலைஞர் சொன்னாரு. அது வழக்கு புறவாசல் வழியாக போட்டது திமுக, அப்படி அதை சொல்ல முடியாதுங்க. பல்வேறு காரணங்கள் இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா கிராமங்கள்ல ஜாதி ஒளிஞ்சிருக்கிறதா, இன்னமும் ஜாதி டாமினேஷன் இருக்காங்கிற வன்னியரசோட கேள்விதான் இதுல நம்ம முக்கியத்துவம் பெறுது. அப்போ அது இருக்குன்னு தான் நான் உணர்றேன். எங்க கிராமங்கள்ல கூட நான் அதை பார்க்கத்தான் செய்யறேன். அப்ப அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா, அரசியல் கட்சிகள் அந்த அதிகார பரவல் அல்லது ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவதன் மூலமா தான் நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியுங்க. விசிகா கூட்டணியில இவங்க ஜெயிச்ச பிறகு அவங்க கூட்டணிக்கு போனாங்க. திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று ஜெயிச்ச பிறகு அவங்க கூட்டணிக்கு போனாங்க. இப்ப ஒருவேளை இப்படி கேட்கிறேன், விஜய் அவர்கள் தனியாக நின்றார்கள், தனியாகவே அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைத்திருந்தால் விசிகாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருப்பாங்களா? அதாவது தாவேக்கால இருந்து அமைச்சர்கள் ஆயிருப்பாங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தாவேக்கால இருந்து அமைச்சர்கள் ஆயிருப்பாங்க. பட் மாற்று கட்சியை சேர்ந்த பட்டியலினத்தை ஒருவருக்கு கொடுத்திருப்பாங்களாங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான். ஸோ எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் வைத்து இதை நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம பார்த்த சமுதாயத்துல கிராமங்கள்ல ஜாதி அழுத்தம் இருக்கா இல்லையா? அப்ப இத்தனை வருடமாக நம்ம இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நம்ம எவ்வளவோ அதிகார பகிர்வெல்லாம் கொடுத்தும் கூட, கக்கனவர்களையே உள்துறை அமைச்சராக்கின பிறகும் கூட மேலூர் சுற்று வட்டார பகுதிகளில் ஜாதி அழுத்தம் இருந்ததா இல்லையா? இதான கேள்வி. அந்த மேலூர்ல தானே காங்கிரஸை சேர்ந்த ஒரு பட்டியலின விஸ்வநாதன் திமுக ஆதரவோட ஜெயிச்சு இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. அதே பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் பதவிக்கு வரவிடாமல், ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு வரவிடாமல் தடுத்த வரலாறு அதே மேலூர் பகுதிக்கு இருக்குல்ல.
சிக்கல் வந்து அதுதாங்க. கரெக்ட். அப்போ நம்ம மனமாற்றம் தேவைப்படுகிறது. அதான் அந்த மனமாற்றத்தை நோக்கி சீக்கிரமா நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தாவேகா சொல்றாங்கல்ல. எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, நீங்க தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அது உண்மையிலேயே அந்த மனமாற்றத்தை ரொம்ப அதிக அளவு வெளிப்படுத்துவது திமுக தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கதா, இல்ல தாவேகாட்ட அந்த அறிகுறி தெரியுதா உங்களுக்கு? இந்த கேள்விக்கான பதில் வந்து தாவேகா ஆட்சி இன்னும் போக போகத்தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுக்குள்ள ஜட்ஜ் பண்ண இப்படி முடியாதுன்றீங்க. இப்படி பாருங்க, இதை மாற்றி ஆ. இப்ப தாவேகாவோட அடுத்த கோல் என்ன? தேசிய அரசியல் தானே. ம். விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படித்தானே அவங்க வந்து சட்டமன்றத்துல பேசுறாங்க. அப்ப சமூக நீதி அரசியல்ல தமிழ்நாட்டுக்கும் வட இந்திய மாநிலங்களுக்கு இடையில பெரிய வேறுபாடு இருக்கு. மண்டல் கமிஷனை எதிர்த்தது யாரு? வட இந்திய மாநிலங்கள் தான். அப்ப இங்க நம்ம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கைகள் அகில இந்திய அளவுல ஒரு வேட்பாளரை நம்ம கொண்டு போனோம்னா ரொம்ப நீர்த்து போயிருமே. அப்படின்னா கோலே மாறுதே. என்னோட பாயிண்ட் இதுதாங்க. தமிழ்நாடு அரசியல் பண்ணும்போது தமிழ்நாடு சமூக நீதி கொள்கையின் தொட்டில். இங்குதான் நம்ம வந்து முதல்ல கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்றதுக்கான காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் காமராஜர் வலியுறுத்துதல், எல்லாரோட வலியுறுத்தல் காரணமாக கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்மளால கொண்டு வர முடிந்தது. ஆனா வட இந்தியாவில் அப்படி கொண்டு வர முடிஞ்சதானா இல்ல. இன்னைய தேதி வரைக்கும் 27% இடஒதுக்கீடு அங்க சரியா அமல்படுத்துறது இல்லைங்க. காரணம் வந்து அங்க இருக்கிற வேறு வகையான ஒரு அரசியல். அப்ப தமிழ்நாட்டு அரசியலே அல்லது நமது பாடங்களே வட இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தா தான் இந்தியா முழுவதும் நம்ம சொல்ல முடியும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்கள், இந்த கிராமங்கள்ல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கு தாவேகாங்கிற ஒரு கட்சி இல்லைங்க, திமுகங்கிற ஒரு கட்சியில நம்ம எல்லாருமா சேர்ந்து பாடுபட வேண்டிய கட்டாயம். சரி, எங்க காலத்துல எப்படிங்க திராவிட இயக்கத்து மேல கவர்ச்சி வந்தது? காங்கிரஸ் கட்சி எந்த சாதனையும் செய்யலையா? கண்டிப்பாக செய்திருக்கிறது. எப்படி கவர்ச்சி வந்தது? எல்லாம் நம்ம தாத்தா, நம்மளோட ஃபாதர் வரைக்கும் கூட இடுப்புல துண்டு கட்டிட்டு போனதுதாங்க நம்ம வரலாறு. இடுப்பு துண்டை எப்போது எடுத்து தோளில் போட்டார்களோ அதுதான் குறையீடு அரசியல். அந்த இடத்துலதான் நமக்கு வந்து சமூக நீதி பற்றிய பார்வையே வந்தது. அடடா, இவங்க வந்து நம்மளாம் இடுப்புல கட்டிருக்க உங்க தோல்ல துண்டு போட்டுட்டு திமுக தலைவர்கள் பேசுறாங்களே அப்படிங்கிற வியப்பு தான் அதை இழுத்துது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் திரைமொழி, அவரோட திரைமொழி பாடல்கள், இப்படி அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சமூக நீதி பார்வையிலிருந்து திமுக விலகிருச்சா, பட்டியலினத்தவருக்கு உரிய முக்கியத்துவம் தரலையா அப்படி நான் பார்க்கலங்க. ஆனால் நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. தாவேகா உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அதற்கு பாடுபடணும். அப்படி வேணா இதுல எடுத்துக்கலாம். சரி, தொடர்ந்து பேசலாம்.